என்னுடைய பெயர் ஜெயச்சந்திரன், சமூக ஆர்வலர். நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கிறேன். இங்கே வாடிப்பட்டி பகுதியில் தொழிலாளர்களுக்கான உரிமைகளை பற்றிய ஒரு 3 நாள் ஒரு பயிற்சி பட்டறை நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பட்டறையிலே 2வது நாளான இன்று மிகச்சரியாக 10 மணி அளவில் தொடங்கியது. பல்வேறு கருத்தாளர்கள் இந்த பயிற்சியாளர்களுக்கு பயிற்சி அளித்து வருகின்றனர். குறிப்பாக போக்சோ ஆக்டு, பாஸ் ஆக்டு இதை பற்றின ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை கருத்தாளர்கள் வழங்கி வருகின்றார்கள். பணித்தளங்களிலே அரசாக இருந்தாலும் அரசு சாரா நிறுவனங்களாக இருந்தாலும் இந்த நிறுவனங்களிலே பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு அம்சங்களை கட்டாயமாக வழங்க வேண்டும். அவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு அற்ற ஒரு மாற்றி பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவதற்கான மிக அற்புதமான உரைகளை நிகழ்த்தினார்கள். கூடுதலாக தொழிலாளர்களுடைய நலன்கள் பற்றியும் நலவாழ்வு பற்றியும் அதிலே பேசப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே தொழிலாளர்கள் மிகச்சரியாக தங்களுடைய பணிகளை செய்வதற்கு இது போன்ற பயிற்சிகள் மதுரை வாடிப்பட்டி பகுதி மாத்திரமல்ல, இந்த நாட்டினுடைய பல்வேறு தளங்களிலே இவைகள் நடத்தப்பட வேண்டும். தொழிலாளர்கள் பாதுகாப்பாக தங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும். குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பான ஒரு சூழலிலே அவர்கள் பணி செய்ய வேண்டும் என்ற முக்கியமான இந்த கோரிக்கையை வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த லெவலில் கவர்மெண்ட் வரைக்கும் போய் எல்லாமே இப்போவும் ஸ்கூல் ஆஃப் கவர்மெண்ட்டில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட சேர்த்து ஸ்டேட் ட்ரைனராக இருக்கேன். எஸ்எம்சிக்கு ஸ்டேட் ட்ரைனராக இருக்கேன். அது எல்லாமே சிஇஓ, டிஓ, எஸ்டிஓக்கான ஒரு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு கருத்தாளராகவும் இருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லா செக்டர்லையுமே என்னுடைய கால்வாய் பகிர்ந்து கொண்டிருக்கேன். அது என்னுடைய சொல்லி ஒரு ப்ரோக்ரஸ். சரி, இப்போ நான் எங்களுக்கு நல்ல உடல் ஆன்மீகத்தையும் உடல்நலத்தை கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்கு உழைக்கணும், நம் நாடு உயர, வீடு உயர, நன்கு உழைக்கணும். மாநில குழு கதையெல்லாம் விளக்கி சொல்லுங்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைய செஷன் ரொம்ப கிட்டத்தட்ட நேரம் முடிக்க வேண்டிய செஷன் நீண்டு கொண்டிருக்கு. கடைசி நேரத்தில் எப்படா வெளியில் போகலாங்கிற நேரத்தில் எனக்கு ஒரு இது. அதனால் பல்வேறு மக்கள் மத்தியில் புதுசாக ஒரு தொழிலாளிகள் ஒரு முகம் தெரியாத தொழில் வந்துருக்கான்னு சொன்னால் புலம்பெயர்ந்த தொழிலாளின்னு சொல்லுவோம். அது புலம்பெயர்ந்த தொழிலாளி சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேர் வட இந்தியர்கள் சொல்ல மாட்டாங்க, நார்த்தன் சொல்ல மாட்டாங்க, வடக்கம் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த வார்த்தை இந்திக்கார மட்டுமா தொழிலாளர்கள்